பொதுவாகவே நம்மளோட ஜாதகத்தில் ஒரு கிரகம் அஸ்தமனம் ஆகிடுச்சு அப்படின்னா அது அஸ்தமன தோஷம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. இப்போ சனி கிரகம் வந்து நம்மளோட ஜாதகத்தில் அஸ்தமனம் ஆயிருந்துச்சு அப்படின்னா தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி மற்றவங்களால நமக்கு பிரச்சனை வரும். அதே மாதிரி புதன் வந்து அஸ்தமனம் ஆயிட்டாங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தாய்மாமன் மூலிமா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சந்திரன் வந்து நம்மளோட ஜாதகத்தில் சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் பக்கமாக போயிட்டாங்க அப்படின்னா தாயாருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது, தாயார் வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஆகாமல் போகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. ஸோ இந்த தோஷம் எப்படி நாம் விளக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தையும் செஞ்சாலே சீக்கிரமாகவே அந்த அஸ்தமன தோஷம் விலகிடும். அதாவது சூரியன் அப்படிங்கிறவர் சிவனோட அம்சம் அப்படின்னு கருதப்படுறாங்க. சூரியன் கூட சேர்ற எந்த ஒரு கிரகமாக பக்கத்தில் போனாலும் அவங்க அஸ்தமனம் ஆயிடுவாங்க. இப்போ சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்க, உங்களோட ஜாதகத்தில் அஸ்தமனம் ஆயிட்டாரு அப்படின்னா சனிக்கிழமை வர்ற பிரதோஷ நாளில் நீங்கள் வந்து அந்த ஈவினிங்கில் நடக்கிற அந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டு பாலும் அந்த அபிஷேக பொருட்கள் எதெல்லாம் நம்மளால் முடியுதோ அதை வாங்கி கொடுத்து சிவனுக்கு வாங்கி கொடுத்து நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா, இந்த அபிஷேக பொருட்கள்லாம் நாம் வாங்கி கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த கிரகம் மூலிமா நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அனைத்துமே வந்து நிவர்த்தி ஆயிடும். இதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் எந்த கிரகம் அஸ்தமனம் ஆயிருக்கோ அந்த கிரகத்துக்குரிய நாளில் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளும் போது எல்லா பிரச்சனையுமே தீர்ந்திடும். நன்றி. நமச்சிவாய.